தூக்கு மாட்டி இறந்துருக்கார். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா காலையில் 5:30க்கு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டுட்டு வந்து உள்ளே போய் வீட்டுக்கு தான் போயிருக்காருன்னு நினச்சிட்டு இருந்திருக்கான் எல்லாரும். ஆனால் 6:30க்கு போய் அவங்க ஃப்ரெண்டு போய் எதாச்சும் பார்க்கும்போது தூக்கில் தொங்கிட்டு இருந்திருக்கார். அவர் நேற்றே சொல்லிட்டு இருந்தார், நான் நாளைக்கு இறந்துருவேன், இல்லைன்னா பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு, இல்லைன்னா நாளைக்கு எப்படி இறந்துருவேன் குழம்பிகிட்டே இருந்திருக்கார். இதுக்கு காரணம் என்னென்னா, அவர் நல்லா வாழ்ந்த காலத்தில் எல்லாத்தையும் எல்லா சொத்தையும் அழிச்சிட்டாரு, சொத்து எதுவுமே சேர்த்து வைக்கிறார். அதனால் அவங்க பிள்ளைகள் கொண்டாடி எல்லாமே அவங்களோட கண்டுக்களை துரத்தி விட்டுட்டாங்க. இது கூட பிறந்ததுக்காக அக்கா தான் அவ்வளோ நாள் காத்து செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவர் கால் ஆக்சிடெண்ட் ஆகி மாவு கட்டு போட்டு 3 மாதமாக செலவு பண்ணது எல்லாமே அவங்க அக்கா தான். அவங்களும் எவ்வளோ நாள் பார்க்க முடியும், அவங்க முகத்தை சுழிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படி எல்லாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இந்த முடிவை தேடிக்கிட்டார். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. முடிச்சு பார்த்தா இந்த மனுஷங்களுக்கு எவ்வளோ ஆணவம், அகங்காரம். ஆடக்கூடாது, ரொம்ப ஆடக்கூடாது. சொத்து பற்றி இருக்கிற காலத்தில் இருக்கிற சொத்தையும் அழிச்சிக்கூடாது. சொத்து சேர்த்து வச்சாதான் இந்நாளில் அந்த சொத்துக்காகவாது யாராவது நம்மளை கவனிப்பாங்க. எல்லோரும் புரிஞ்சுக்காங்க. நன்றி.